உண்மையை சொல்ல போனால் நான்வெஜ் டேஸ்ட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஒரு வாழைக்காய் மட்டும் எடுத்துங்க, அதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டு அது மேலே உள்ள தோலை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணுங்க. மொத்தமாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ ஒரு பவுலில் எடுத்துங்க, அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. கலரி மசாலாவில் கறி மட்டும்தானங்க செஞ்சு சாப்பிட்ருக்கீங்க, இதில் வெஜ்ஜு செஞ்சு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலரி மசாலா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இவங்களை மேரினேட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு சூடான தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா இப்படியும் அப்படியுமா புரட்டி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸு, ரசம் சாதமோ அல்லது தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும்.